ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு இது மிக அவசியமான ஒரு தேவையா அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். குலதெய்வத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இல்லையா? இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது நமது முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு முறை தான் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த குலதெய்வம்னா யார், எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எந்த மாதிரி இருக்குது? ஒரு ஜாதகத்தை பிரித்த உடனே ஏதோ ஒரு சிரமத்தில் வந்திருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆகாமலோ, அல்லது ஒரு வேலை அமையாமலோ, அல்லது வீடு அமையாமலோ, நல்ல தொழில் அமையாமலோ ஒரு நபர் ஜாதகத்தை தூக்கிட்டு வருவார். பார்த்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர்கள் 1, 5, 9 சரியாக இருக்கா அப்படின்றத பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, இவர் எடுத்த பிறவையில் இவருக்கான கர்மா கழிக்கப்பட வேண்டியதா, கழிந்ததா, அல்லது அந்த கர்மாவுக்கு ஏதாவது உபாசனைகள் இருக்கா அப்படின்றத நம்ம தெளிவாக திருத்தி பார்க்கணும். அப்படின்னா அந்த 1, 5, 9 பாவங்கள் தான் அவருக்கு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த 1, 5, 9 அப்படின்றது என்ன? மீதியெல்லாம் அது 4, 7, 10, அப்புறம் 2, 3, 6, 8, 12 இது எல்லாமே அது அதற்கப்புறமா பேசக்கூடிய அமைப்பு. இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் எங்கிருந்து வந்தார் அப்படின்றதான் அந்த 1, 5, 9 அப்படின்றத சொல்லும். அந்த 1, 5, 9 அப்படின்றது சரியான முறையில் ஒரு ஜாதகருக்கு அமையுது. அந்த 1, 5, 9 கெடுகிரகங்கள் இல்லை. நம்பர் 1 நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 1, 5, 9 அதிபதிகள் அது யாராக வேணாலும் இருக்கலாம். சுபகிரகமாகவும் இருக்கலாம், அசுபகிரகமாகவும் இருக்கலாம், சனி செவ்வாயாகவும் இருக்கலாம், குரு சுக்கரனாகவும் இருக்கலாம். 1, 5, 9க்கான கிரகங்கள் பாவ ரீதியாக, அதாவது உங்களுக்கு பாவக ரீதியாக வரக்கூடிய 1, 5, 9 கிரகங்கள் கெடுகிரகங்களாக இருந்தாலும் உங்களுடைய லக்ன பாவத்திற்கு, உங்களுடைய ஜாதக பாவத்திற்கு அவர்கள் சுபர்களே. அப்போ அந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சரியான முறையில் உட்கார்ந்துருந்தாலோ, 1, 5, 9 இடங்கள் பாதிக்காமல் இருந்தாலோ ஓரளவுக்கு இந்த ஜாதகருக்கு அவருடைய வாழ்க்கையில் மேன்மையான பலன்களை வழங்குவதற்கு காத்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஏன் திரிகோணங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 1, 5, 9ன்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது ராசி மண்டலத்திலேயே இருக்கக்கூடியதில் அறம், பொருள், இன்பம், பேரு அல்லது வீடு. இந்த அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம். அப்போ இந்த 3 மண்டலங்கள்லையுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் இந்த மனிதனுடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அதில் இந்த 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படின்றது இந்த மனிதனுடைய இன்றைய நிகழ்காலம், இனி வரக்கூடிய எதிர்காலம், இவர் முந்தைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறந்த காலம், அவருடைய லைஃப்லையும் வச்சுக்கலாம், அவருடைய முற்பிறவிலையும் கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த 1, 5, 9. அப்போ ஜாதகத்தை விரித்து பார்த்தோன்னே குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இவர் ஏதோ ஒரு இடத்துல தான் வந்திருக்கார். அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அவர் ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்காரு, அல்லது நெடுங்காலமாக அவருக்கான பிரச்சனைகள் சால்வ் ஆகாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவர் அவருடைய ஜாதகத்துக்கிட்ட ஏதோ ஒரு ஜோசியத்தை போவார். அப்போ அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, குலதெய்வ வழிபாடை நீங்கள் மறந்துருக்கீங்க, இவர் எங்கே பார்த்துட்டு சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த ஜோதிடராகப்பட்டவர் 5ஆம் இடத்தை பார்த்துட்டு 5ஆம் பாவம் கெட்டிருக்கு, ஒரு ராகு இருக்கார், கேது இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு 5ஆம் பாவத்தில் கிரகங்கள் கெடுகிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தில் உங்களுக்கு சாபம் இருக்குது, விமோசனம் இல்லை, பிரச்சனை இருக்குது, பல துன்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி அப்படியே மெதுவாக வருவாங்க. அப்போ உங்களுக்கான குலதெய்வ வழிபாடு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மனிதனுக்குமானது. அதாவது ரொம்ப தூரமாக போய் கும்பிடணுங்கிற அவசியமே கிடையாது, உங்கள் வீட்டிலே இருக்கும். முதல்ல கும்பிட வேண்டியது, வழிபடக்கூடியதுங்கிறது உங்களுடைய வீட்டு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வீட்டு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு அந்த வம்சாவளியில் வீட்டு தேவதை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க, வீட்டு தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு தெய்வ வழிபாடு அப்படின்றது முதல் வழிபாடாக இருக்கும். அதற்கடுத்தது குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு அப்படின்றது இவங்களுடைய பிறப்பு, அதாவது எந்த பிறப்பிலிருந்து வந்தாங்க, எந்த வம்சாவளியிலிருந்து வந்தாங்க,
அந்த வம்சாவளிக்கு மூதாதையர்கள் யார் அப்படின்றத சொல்லக்கூடியதான் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஊர் எல்லைகளுக்குள்ளேயே இருக்குது. இந்த 3 தெய்வங்களுக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் உங்களுக்கு குலதெய்வமாக வருவாங்க. அப்போ அந்த 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் வந்து குலதெய்வ வழிபாடை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, இஷ்ட தெய்வ வழிபாடை சொல்லக்கூடிய அமைப்பும் அதுதான். அதே மாதிரி வந்து எல்லை தெய்வம், காவல் தெய்வம், இல்ல தெய்வம், அதாவது வீட்டு தெய்வம், இது எல்லாமே சொல்லக்கூடிய பாவம் வந்து 5ஆம் பாவம் அப்படின்றது. அப்போ பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பெருந்தெய்வங்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் பாவத்தில் வருவாங்க. 9ஆம் பாவத்தில் வரக்கூடியதான் அந்த ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்களுடைய தெய்வீக நம்பிக்கை, தெய்வ வழிபாடு, பேரின்ப வழிபாடு, அவர் வந்து அந்த சமாதி நிலையை அடைவது, அதில் யோக நிலையை அடைவது, யோக நிலைக்கு மேலே இருக்கக்கூடிய யோக நித்திரை செய்து யோக நிலையையும் ஞானம் அடைந்து யோக நிலையை அடையக்கூடிய நிலையை சொல்லக்கூடியதெல்லாம் அந்த 9ஆம் பாவம். அப்போது இந்த லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பில் இவருடைய பிறவி, இவருடைய பிறப்பு, இந்த பிறப்பில் 5ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து 9ஆம் பாவத்தை அடையக்கூடிய பேருநிலையை சொல்லக்கூடிய ஒரு பாவங்கள் தான் இந்த 1, 5, 9 அப்படிங்கிறது. அப்போ இந்த 1, 5, 9ல் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு மேசலக்கணமாக இருக்குது. மேசலக்கணமாக இருக்கிறவங்களுக்கு வந்து சிம்ம ராசி அப்படின்றது வந்து 5ஆம் பாவமாக வரும், தனுசு ராசி அப்படின்றது வந்து 9ஆம் பாவமாக வரும். அப்போ இந்த 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெருந்தெய்வங்களை குறிக்கக்கூடியது. இது அண்ட சராசரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மிக எல்லாருக்குமே பொதுவாக வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் சைவ சித்தாந்தம், அந்த வைணவ சித்தாந்தங்களெல்லாம் வருது. இதில் வந்து இவங்க இதை இஷ்ட தெய்வமாக எடுத்து வழிபடக்கூடிய ஒரு அமைப்புலையும் வரலாம், அல்லது வந்து வழிபடாமல் கூட போகலாம். ஆனால் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கான இல்ல தெய்வங்களும் குல தெய்வங்களும், அதே மாதிரி வந்து காவல் தெய்வங்கள், கிராம தேவதைகள், எல்லை தெய்வங்கள் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக ஒவ்வொரு நபரும் வழிபடக்கூடிய மிக மிக அற்புதமான வழிபாடு அப்படின்னு சொன்னோம்னா இந்த குலதெய்வ வழிபாடு தான். சரி சார், எனக்கு குலதெய்வமே தெரியலை, குலதெய்வ வழிபாடு நான் எப்படி பண்ணுறது? பல ஜாதகங்கள் வந்திருக்கு. அப்போ அந்த பல ஜாதகங்கள் வந்து குலதெய்வமே தெரியாத ஜாதகங்கள் அப்படின்றத வந்து எப்படி நம்ம அந்த குலதெய்வத்தை அனுமானிக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற ஒரு சாப்டரையும் பார்ப்போம். அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடு செய்யாமல் போனால் என்ன செய்யும் அப்படின்றதுக்கு வந்து கிரக ரீதியாக எந்தெந்த மாதிரியான கிரகங்கள் எந்தெந்த மாதிரியான நிலைப்பாட்டில் உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கான மோசமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்றது வந்து ஒவ்வொரு திரிகோணங்களில் உட்காந்துருக்கு. காலபுருஷ தத்துவத்தில் ஒவ்வொரு திரிகோணங்களையும் அறம், பொருள், இன்பம், வீடு. எது? மேசம் அறம், ரிஷபம் பொருள், மிதுனம் இன்பம், கடகம் பேரு அல்லது வீடு, வீடு அல்லது பேரு. இதே மாதிரி வந்து இந்த சிம்மமண்டலத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியும், கன்னி ராசியும், துலா ராசியும், விருச்சிக ராசியும். சிம்மம் அறம், கன்னி பொருள், துலாம் இன்பம், அதேமாதிரி வந்து விருச்சகம்ங்கிறது வந்து வீடு அல்லது பேர். அதேமாதிரி தனுசு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அப்படின்றது வந்து அறம், மகர ராசி வந்து பொருள், கும்பராசி வந்து இன்பம், அதே மாதிரி வந்து மீனராசி வீடு அல்லது பேர். காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்சஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவராக குரு இருக்காரு. அந்த குரு இருக்கக்கூடிய வீடு அப்படின்றது மீனராசி ஆட்சி வீடு. அந்த ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவனுடைய புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கும். அதே மாதிரி வந்து உத்தரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 1, 2, அதாவது சனியினுடைய நட்சத்திரம் வந்து உத்தரட்டாதி 1, 2, 3, 4. அதே மாதிரி மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் எப்போவுமே ஒரு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்குது அப்படின்னா அந்த இறப்பிற்கு முதல் காரணமாக முழுமையாக பொறுப்பேற்கக்கூடியவன் புதன். பார்க்குறதுக்கு வந்து மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த புதன் தான் மண்ணுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது செவ்வாய் வந்து மண்ணை ஆழக்கூடியவன், மண்ணுக்கு சொந்தக்காரன். மண்ணை வந்து எவ்வளோ பரப்பு நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியவர் வந்து செவ்வாய். மண்ணுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய். ஆனால் அந்த மண்ணுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நீ எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அது வந்து உன்னுடைய சொந்த இடமா இருக்கலாம், புறம்போக்க வளைச்சி போட்டு வச்சுக்கலாம், அல்லது வந்து நம்பர் 2 இந்த மாதிரி எல்லாம் இதில் இருக்கக்கூடிய நிலங்களையெல்லாம் நீங்கள் வளைச்சி போட்டு வச்சுக்கலாம். உன் பேருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியவர் வந்து புதன். அவர் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், எழுத்து, பத்திரம் இதெல்லாமே சொல்லக்கூடியவர் அவர். அப்போ இந்த மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ நம்ம வந்து இந்த மோட்ச திரிகோணத்தில் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கும். இதில் சென்டராக இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா
ஒவ்வொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு பேரு அப்படின்னு சொல்லக்கூடிய மோட்ச திரிகோணங்கள் இருக்கக்கூடிய நடு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி. இவர் தான் கர்மக்காரகன். இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவரை முதல்ல ஒரு குலதெய்வ வழிபாட்டில் நம்ம எடுக்கணும். ஏன்னா இதுதான் ஜாதகர். இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் சனியும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் சனி. இவர் எங்கே வர்றார்? பொருளும் இன்பமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த சனி பகவானுடைய வீடுகள் இருக்குது. காலபுருஷ தத்துவத்தின் 10, 11ஆம் வீடுகளுக்கு அதிபதியே அவர் தான். அப்போது பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பக்கமான வீடுகளை இவர் எடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இவர் இன்பத்திற்காக பொருளை தேடுவதும் பொருளுக்காக இன்பத்தை தேடுவதுமான இயல்பாட்டில் ஒரு பிறவியில் செய்த கர்மாவை கர்மக்காரகனான சனியே எடுத்துக்கிட்டார். அப்போ அந்த சனி எடுக்கும் பொழுது இவருடைய குழந்தைகளுக்கு இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்றது எங்கே உட்காருது, எப்படி உட்காருது, எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் உட்காருது அப்படிங்கிறத பார்த்து தான் இந்த 1, 5, 9 பாவகங்கள் இந்த கர்மாவை கழிக்க வல்லவையாக இருக்கக்கூடியதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு ஒரு ஜாதகத்தில் வந்து சரியான முறையில் அமைஞ்சது அப்படின்னா இவர் வந்து இவருடைய கர்மாங்கிறது வந்து தெளிவாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி 1, 5, 9 பாவங்களும் நல்லா இருக்கும். அப்போ இந்த சனி வந்து ஒரு மூலப்பொருளாக, அதாவது மூல காரணமாக வர்ற இந்த குலதெய்வ வழிபாட்டில். அடுத்து காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியதில் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், ஆத்மகாரகன். இந்த ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனாகப்பட்டவர் நமது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவரும் இந்த இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சூரியன் வலிமையான மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம். அப்போது ஒரு ஜாதகருடைய 1, 5, 9 அப்படின்னு சுயஜாதகத்தில் பார்த்துக்கிறோம். அதேமாதிரி காலபுருஷ தத்துவத்தில் வந்து 1, 5, 9 அப்படின்ற இடங்களை பார்த்துட்டு வரும் பொழுது 5ஆம் பாவாதிபதியும் 11ஆம் பாவாதிபதியும் அது இன்ப வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது, இன்பத்தை தேடக்கூடிய வீடு. அப்போது ஒரு ஜாதகருக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அறத்தினுடைய வழியில் அவருடைய தகப்பனார் நடந்திருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கழிச்சிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவம் கெட்டிருந்தால் இது எங்கே வருது? லக்கண பாவத்திலையும் வருது, 5ஆம் பாவத்திலையும் வருது, 9ஆம் பாவத்திலையும் வருது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேதுனுடைய முழு நட்சத்திரம் இருக்கும், சுக்கிரனுடைய முழு நட்சத்திரம் இருக்கும். இப்போ இவங்களுடைய 2 பேர்த்தினுடைய நட்சத்திரமே அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 திரிகோணங்களையும் இருக்கும். அப்போ இந்த 3 திரிகோணங்கள் இருக்கக்கூடிய கேது, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களும் இந்த குலதெய்வ வழிபாட்டில் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ சனி உள்ள வர்றார், சூரியன் உள்ள வர்றார், கேது உள்ள வர்றார், சுக்கிரன் உள்ள வர்றார். இப்போ இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, கேது, சுக்கிரன். இப்போ இந்த 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் குலதெய்வ வழிபாட்டுக்குள்ளே வருவாங்க. இதில் நமது மூதாதையர்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது பாட்டன் வழி பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து ராகு. அப்போ இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்கே உட்காந்துருக்கார்? அப்போ இந்த இடத்துல இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ப வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் முழுமையாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது முழுமையாக உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை ராகு, சுவாதி ராகு, சதயம் ராகு. அப்போ இந்த 3 இடங்களிலுமே இந்த இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்காக நமது முன்னோர்கள் அல்லது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்ம வினையும் நமது பிள்ளைகளை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வரக்கூடியதில் நமக்கு வரக்கூடிய கிரகங்களுடைய அமைவில் நமக்கு குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இல்ல தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடுகளில் வரக்கூடியவங்க இவங்க 5 பேரை தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. அப்போ பிரித்து எடுக்கிறத எப்படி எடுக்கலாம்? சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்றது ஒன்று தந்தை வழி ஒரு பாட்டனாராக இருக்கலாம், குலதெய்வமாக வரக்கூடியவர். அதேமாரி அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி பித்திருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு நமது வழித்தோன்ற நம்ம குடும்பத்துக்குள்ளேயே யாரோ ஒருத்தர், அதாவது வந்து நமது மூதாதையர்கள் குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இளம் வயசில் இறந்து போகக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களே குலதெய்வமாகவும் வருவாங்க. அதேமாதிரி இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தோம் அப்படின்னா முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வத்திற்கு இவர் தான் அதிதேவதையாகவும் வருவார். அப்போ அந்த முனிகளை முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை வழிபடக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவர் இந்த சனி தான். அதேமாதிரி இந்த சனி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய
2 கிரகங்களுடைய அமைவு அப்படின்றது வந்து முழுமையாக, அதாவது வந்து காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கிரகங்கள் சுட்டி காமிக்கக்கூடியது. அப்போ அந்த 5ஆம் பாவத்தை பார்த்து நம்ம வந்து அந்த ஒரு பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வர்றோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கல்யாண தடை. இந்த ராகு போய் 2ஆம் இடத்துல உட்காந்துருப்பார், அல்லது ராகு லக்னத்திலே உட்காந்துருப்பார். அதே மாதிரி வந்து இந்த 5ஆம் பாவம் கெட்டிருக்கு, அல்லது சிம்ம ராசி கெட்டிருக்கு, மேச ராசி கெட்டிருக்கு, தனுசு ராசி கெட்டிருக்கு அப்படின்னாலும் இதுவும் ஒரு ஜாதகத்தில் வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ குலதெய்வ வழிபாட்டில் எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டில் என்ன செய்யுது? சிம்ம வீடு, தனுசு வீடு, மேச வீடு, இந்த 3லுமே இருக்கக்கூடிய அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வம்சாவளியில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது முதல்ல வந்து இந்த மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மேச சிம்ம தனுசுகளில் ஏதோ ஒரு கிரகம் கேதுனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாங்கனாலே இவங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சுய ஜாதகத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி வந்து குலதெய்வ வழிபாட்டில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மேஷம் அதில் இருக்கக்கூடிய அசுபதி, சிம்மம் இதில் இருக்கக்கூடிய மகம், தனுசு இதில் இருக்கக்கூடிய மூலம், இந்த நட்சத்திரங்களில் வந்து ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ வகையில் இவங்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த ராவனுடைய நட்சத்திர காலங்களில் அந்த இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலத்திரிகோணங்களில் ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துருக்கு, ஒரு சுக்கிரன் உட்காந்துருக்கு, அல்லது செவ்வாய் உட்காந்துருக்கு அப்படின்னா ஒன்று நமது மூதாதையர்களில் நம்ம வம்சாவளியில் யாரோ ஒருத்தர், ஒரு அத்தையோ அல்லது அவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் இருக்கக்கூடிய அத்தையோ யாரோ ஒருத்தர் வந்து இந்த குடும்பத்திற்காக இந்த குடும்பத்தில் வந்து மனசு நோகிற மாதிரி நடந்திருப்பாங்க. திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் ஒரு கிரகம் நின்றிருந்தால், சுக்கிரன் நின்றிருந்தால், அதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்குமான அடிப்படை கருத்துக்கள் வந்து இந்த மாதிரி எடுக்கும். அப்போது திருவாதிரையில் ஒரு கிரகம் இருக்குது, சுயமாக போய் ராகு உட்காந்துருக்கார். எப்போவுமே சுயசாரத்தில் இருக்கக்கூடிய ராகு மிக கடுமையான ஒரு பயங்கரவாதி. இது மிக மிக கடுமையாக இருக்கும். திருவாதிரை சாரத்தில் வந்து ராகு இருக்கார், சுவாதி சாரத்தில் வந்து ராகு இருக்கார், அதே மாதிரி சதயம் சாரத்தில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகம் கொஞ்சம் கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து அசுபதி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களுடைய வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டிய ஜாதகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த சதயம் சாரத்தில் தான் வந்து சனி உச்சமாகிறார், இந்த சதயம் சாரத்தில் தான் வந்து சூரியன் நீச்சமாகிறார். அதே மாதிரி பரணி சாரத்தில் தான் வந்து சனி நீச்சமாகிறார், சூரியன் வந்து கேதுவனுடைய சாரத்தில் உச்சமாகிறார். அப்போ இந்த கோணங்களை எல்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது தன்னுடைய சுய ஜாதகத்தில் ஒரு 5ஆம் பாவம் கெட்டிருக்கு, அந்த 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் கெட்டிருந்ததுன்னா அந்த அடிப்படையில் வந்து இவர் எந்த வகையில் இவர் சிரமத்தை கொண்டு வந்திருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த மேஷம், சிம்மம், தனுசு வீடுகளில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகங்கள் உட்காந்துருந்தா இவங்களுடைய வம்சாவளியில் என்னென்ன பிரச்சனைகளை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள், இதுலையுமே வந்து கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தில் சதயம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னா மிக கடுமையான ஒரு தோஷத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். அப்போ இந்த சதய நட்சத்திர பாகத்தில் வந்து ஒரு சந்திரனே உட்காந்துருக்கார். அப்போ அந்த சந்திரன் உட்காந்துருக்கக்கூடிய தாய் வழி வம்சாவளியில் அவங்க வம்சாவளிகளில் வந்து மிகப்பெரிய கடுமையான தோஷங்களை மற்றவங்களுக்கு செஞ்சவங்களா இருப்பாங்க. ஏன்னா இது வந்து கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக உயரமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய, கலசத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ மிக உயரமான ஒரு சிரமத்தை செஞ்ச, அதாவது வந்து எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா இந்த தாய் வழியில் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து சமுதாய ரீதியாக, சமுதாயத்திற்கு சிரமத்தை தரக்கூடிய ரீதியாக அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்றத சுட்டி காட்டுறது தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சந்திரன், சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ரெமெடி, எப்படி ரெமெடி வரணும்? அப்போ சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரனுடைய மூலத்திரிகோண வீடு அந்த இடத்துல தான். அப்போ அந்த கர்மத்தை அதிகப்படியாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது, இப்போ சனியினுடைய கர்மம் அதிகமாக இருக்குது, அழகாக போயிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒரு தத்துவ முறைப்படி தான். சனி கர்மாவை அதிகமாக வாங்கியிருக்கார். அந்த சனி கர்மாவை வாங்கியிருக்கக்கூடிய சனியாகப்பட்டவர் ஒரு ராசியிலே இருக்கார், அல்லது சந்திரனோடு சேர்ந்து இருக்கார், அல்லது லக்கணத்திலே இருக்கார், அல்லது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கார், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கார், அல்லது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கார். இது எல்லாமே வந்து என்ன பண்ணோம், இந்த
பூர்வீகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். இந்த பூர்வீகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமது முற்பிறவிகள், அதாவது வந்து அவங்களுடைய தலைமுறையில் வந்து ஏதோ ஒரு சிரமத்தை பண்ணியிருப்பாங்க, இந்த குடும்பத்தில் வரக்கூடிய வாரிசுகளுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத சுட்டி காட்டக்கூடிய அமைப்பில் தான் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடங்களில் வந்து கெடுகிரகங்கள் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இங்கே சனி உட்காந்துருக்கார் சார் 5ஆம் இடத்துல. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய நிலைப்பாட்டுக்கு இப்போ உங்களுக்கு பூர்வீகம் கெட்டிருக்கு. பூர்வீகம் கெட்டிருக்கு அப்படின்னாலே சனி கெட்டாலே என்ன சொல்லுவோம்? பொதுவாக சனி வழிபாடு செய்யணும், பெருமாள் கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக என்ன சொல்லுவோம்? ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சொல்லுவோம். ஏன் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு, அதை நம்ம குரங்கு தான் வந்து ஆஞ்சநேயர்னு சொல்லி சொல்கிறோம். வாயுபுத்திரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வாயுபுத்திரனுடைய மகன், அதான் வாயுபுத்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய உருவ வழிபாடு அப்படின்றத வந்து இப்போது நமக்கு வந்து ஆஞ்சநேயர் அப்படின்றவர் வந்து குரங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுவே ஒரு தத்துவம் சொல்லுது, டார்வின் தத்துவம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டார்வின் தத்துவம் அப்படின்னு சொல்லுது குரங்கில் இருந்தால் மனுஷன் வந்தா அப்படின்றது. அப்போ கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி தனது கர்மாவையெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடியவர், கர்மத்தை தள்ளக்கூடியவர், கர்மத்தை ஒரு ஜாதகத்திற்கு கடத்தக்கூடியவர், கர்மாவை தன்வசம் வைத்திருக்கக்கூடியவருக்கு வந்து ரெமிடி எங்கே வச்சுருக்காங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடுல வச்சுருக்கான். அப்போது வெளிநாட்டுக்காரர் சொல்கிறார் டார்வின் கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த டார்வின் தத்துவம் என்ன சொல்லுது? குரங்கில் இருந்து மனுஷன் பிறந்தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முன்னோர்களை வழிபடக்கூடிய ஒரு தத்துவத்தை வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லித்தான் வச்சுருக்கு. அப்போ இங்கே பிரச்சனை இருக்கா? முன்னோர்கிட்ட போ. சனியினுடைய கடுமையான பாதிப்பு, 7 சனி நடந்துகிட்ருக்கு, முதல் சுற்று. அப்போ அந்த 7 சனி முதல் சுற்று நடந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் போயிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்றது வந்து தெளிவாக அவங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போயிட்டு வெண்ணெய் காப்பு சாத்துறது, வெற்றிலை மாலை போடுறது, வடமாலை போடுறது, அதேமாதிரி வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து அந்த திருமண் சாத்து அப்படின்னு சொல்லக்கூடியது, இதையெல்லாம் சாத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சனி மேச வீட்டில், சிம்ம வீட்டில், தனுசு வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு அவங்களுக்கு மிக 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 அற்புதமான பரிகாரமாக வரும். இவரே குலதெய்வமாகவும் வருவார். அப்போ சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரன், அதேமாதிரி வந்து எல்லை தெய்வம் கருப்பணசாமி, வேட்டை கருப்பணசாமி, காவல் கருப்பணசாமி, இந்த கருப்பசாமி, முனீஸ்வரன் 7 முனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்த முனிகள் தான் இவங்களுக்குள்ளே வருவாங்க. சனியினுடைய அமைப்பில் வரக்கூடியது. சனி செவ்வாய் சேர்ந்தாலே முனீஸ்வரன் தான். அப்போ இந்த சப்தமி திதிக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பில் வரக்கூடிய யோகங்கள் அப்படின்றது, ஒன்று லக்கணம், 2வது நட்சத்திரம், 3வது ராசி, 4வது வந்து திதி. அந்த திதிக்கு வந்து சப்தமி திதியில் வரக்கூடியவர் முனீஸ்வரன் தான். அப்போ ஒருத்தருக்கு சப்தமி திதியில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு குலதெய்வமாக வரக்கூடியவர் முனீஸ்வரனாக தான் வருவார். அதேமாதிரி சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த சனி செவ்வாய் சேரக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவங்களுக்கும் அந்த கடவுள்களில் முனீஸ்வரன் தான் வருவார். அப்போ அவரே எல்லை காவல் தெய்வமாகவும் வருவார், அவரே கிராம தேவதையாகவும் வருவார். அப்போ இந்த பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களையும் கிராம தெய்வங்களையும் நம்ம வழிபடுவதே நமது 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் நமக்கு இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களையும் எடுத்து வெளியே போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து சார் கேது. இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சிம்ம ராசியிலையோ அல்லது வந்து தனுசு ராசியிலையோ மேச ராசியிலையோ உட்காந்துருக்காரு. அப்போ மேச தனுசு சிம்மத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கேதுவிற்கும் அல்லது கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்குமே சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்றது வந்து இதே குலதெய்வ வழிபாடு தான். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டில் நம்ம செய்யக்கூடிய குறைகள் அல்லது இவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க, அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ணாமல் இருந்தாங்கன்னாலும் அந்த வேண்டுதல் மூலமாக வரக்கூடிய அந்த தெய்வ குற்றங்கள் அப்படின்றது அந்த 9ஆம் இடத்துல பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தது அப்படின்னா இவங்களுக்கு, இதனால தான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய சந்திரன் இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவருடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகளை அவங்க வாங்கி வந்திருக்காங்க, தெய்வ குற்றங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு வந்து தகப்பனாரிடம் அவர்களுடைய முழுமையான தகப்பனாருடைய ஸ்பரிசமோ, தகப்பனாருடைய ஆதரவோ, தகப்பனாருடைய வாழ்நாள் முழுமையும் இருக்கக்கூடிய அந்த காப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான ஒரு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தகப்பனாரும் மகனும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுங்கிறது வந்து நெடுகாலம் நீடிக்க விடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பு. இப்போ இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து நமக்கு பல குழப்பங்களை தந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நிம்மதியின்மையை தந்து திருமணமாகாமை,
அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லாமல், அதே மாதிரி ஒரு இருப்பு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பிடம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதே மாதிரி வந்து நல்ல தொழிலில் வந்து ஒரு அந்தஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையும் மிக 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 கடுமையாக தரக்கூடியவங்க வந்து இந்த குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து வேறு எங்கேயுமே இல்லை. நம்ம அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு விளைச்சல் வந்தது, நல்ல ஒரு வருமானம் வந்தது, நல்ல ஒரு பூமி விளைஞ்சு நின்று அறுவடையெல்லாம் முடிச்சதுக்கு பின்னால் கிராம வழிபாடுகள் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான். இப்போ மாரியம்மன் அப்படின்னு சொல்கிறோம். மாரியம்மன் வழிபாடு சித்திரை மாதம், பங்குனி சித்திரையில் வந்து முழுமையாக வந்து மாரியம்மன் ஊர் காவல் தெய்வங்கள், அவங்களாம் ஊர் எல்லை தெய்வங்கள். ஒரு மிகப்பெரிய கடுமையான வியாதிகளுக்கு எல்லாமே வந்து இந்த அம்மை, பிளேக் மாரியம்மன், அம்மை போட்டால் மாரியம்மன் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாமே வந்து ஒரு 5ஆம் இடம் பாதித்தவங்களுக்கு அல்லது 9ஆம் இடம் பாதித்தவங்களுக்கு அல்லது திருவாரை சுவாதி சதயத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான வியாதிகளெல்லாம் டக்குன்னு வந்துடும். அப்போ இவங்க எல்லாமே வந்து இந்த கிராம தேவதைகள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலே மிக கடுமையான பாதிப்புகள்லேருந்து நம்ம அழகாக எஸ்கேப் ஆகிக்கலாம். அதேமாதிரி திருமணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிராம தேவதைகள் வழிபாட்டில் தான் மிக மிக அழகாக நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த தோஷங்கள் எல்லாமே இந்த கிடா வெட்டுறது, 10 நாள் சாட்டு, 15 நாள் சாட்டு அப்படின்னு சொல்லி, 1 வாரம் சாட்டு, 2 வாரம் சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் திருவிழா, 15 நாள் திருவிழா அப்படின்றதெல்லாம் வந்து நெடிய நாட்களில் திருவிழா நடக்கும். கிராமங்களில் இன்னும் அந்த கலாச்சாரங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கலாச்சாரங்கள் வந்து எப்போ சீர்கெடுதோ, எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த வருஷத்தில் ஒரு தடவை வந்து அந்த கிராம வழிபாடு, அந்த கிராம தேவதைகள் வழிபாடு கிராமத்துக்கு பொது தெய்வமாக இருக்கும். மாகாளியம்மன், உச்சி மாகாளியம்மன், காளியம்மன், அதே மாதிரி வந்து மாரியம்மன், முனீஸ்வரன், கருப்பணசாமி, இந்த மாதிரியான கிராம வழிபாடுகள், கிராம தேவதைகள் வழிபாடு அப்படின்ற போது அந்த கிராமத்து மக்கள் தன்னுடைய பிழைப்புக்காக, தொழிலுக்காக, தன்னுடைய சௌகரியத்துக்காக வேறு எந்தெந்த நாடுகள்லேயும் எந்தெந்த ஊர்களையும் இருப்பாங்க. ஆனால் அந்த சாட்டு அப்படின்னு சொல்லி அந்த திருவிழாக்கள் கொண்டாடக்கூடிய நாட்களில் அதை அந்த குடியேற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியேற்றி காப்பு கட்டியாச்சு அப்படின்னா எங்கே இருந்தாலும் மக்கள் வந்து அந்த 15 நாள் வந்து அவங்க ஊரில் வந்து தங்கிடுவாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த வழிபாடுகள் அப்படின்றது வந்து இவங்களுக்கு என்னென்ன குறைகளை நிவர்த்தி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை வெகு விரைவில் நடத்தி வைக்கும் ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு வந்து சரியாக அமையலை. இப்போ இந்த தடவை வந்து குலதெய்வத்துக்கு வந்து நேர்த்திக்கடன் நிறையா இருக்குது. மொட்டையடிக்கிறது, அழகு குத்திக்கிறது, அதே மாதிரி வந்து இந்த சேத்தாண்டி வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஷம் போட்டு தன்னுடைய ஈகோவை அழிக்கிறது. அந்த இடத்துல தன்னுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அதாவது மிக கனமான அழுத்தமான எண்ணங்களை தமிழ்மொழியாக்குவது அப்படின்றது தான் இந்த வழிபாடு முறைகளை வச்சாங்க. இந்த வழிபாடு முறைகளில் வந்து இந்த மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக பிரதானமான ஒரு விஷயம். குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறது எடுத்த உடனே, குழந்தை பிறந்த உடனே, அந்த குழந்தை பிறந்து 1ஆவது மாதம் அல்லது 3ஆவது மாதம், 7ஆவது மாதம், 5ஆவது மாதம், இந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படை மாதங்களில் வந்து மொட்டை போடுவாங்க. குலதெய்வத்துக்கு மொட்டை போடுறது அப்படின்றது வந்து அசிங்கப்படுத்துறது அப்படின்றது அர்த்தம். இதில் 2 அறிவியல் உண்மை இருக்குது. ஒரு அறிவியல் உண்மை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தை அப்படின்றது வந்து கருவறைக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வந்து கழிவுகளை சாப்பிட்ருக்கும். அதே மாதிரி அந்த கழிவுகளுக்குள்ளே தான் அந்த குழந்தைய இருக்கும். தாயினுடைய கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளில் தான் அந்த குழந்தைய இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மயிர்கால்களையும் உள்ளே நுழைஞ்சிருக்கும். அதே மாதிரி வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் நுழைஞ்ச அந்த கழிவுகள் வெளியேறுவது அப்படின்றது வந்து இந்த மொட்டை அடிக்கிறது தான் வெளியே வரும். இதை வந்து ஒரு வழிபாடாக வச்சுருக்காங்க. அது எங்கே போய் மொட்டை போடணும் அப்படின்னா குலதெய்வத்துக்கு தான் போய் போட சொல்லியிருக்காங்க. அந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நமக்கு இந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த 5ஆம் இடம் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல்ல போயிட்டு நீங்கள் அங்கே போய் மொட்டை போடுங்க அப்படின்றது. இந்த மொட்டை போடுறதுங்கிறது மிகப்பெரிய கதை இருக்குது. அந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஊரில் ஒரு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி அப்படின்றவன் ஏதோ ஒன்று தகாத செயல், ஊருக்கே தகாத செயலை செஞ்சிடறான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அவனை வந்து டக்குன்னு ஒரு தூக்கு தண்டனையோ மற்ற வேறு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து அந்த மரண தண்டனையோ அல்லது வந்து தலையை துண்டிக்கக்கூடிய தண்டனை, பழைய அரசர்கள் காலங்களில் இருக்கக்கூடிய தலை துண்டிப்பது, தூக்கிலிடுவது, சிரச்சேதம் செய்கிறது, அதாவது தலையை துண்டிக்கிறது, அல்லது வந்து கழுகுகளுக்கு இடையாக போட்டுறது, அல்லது ஊருக்கு அந்த பக்கமாக கொண்டு போய் போட்டு வெயிலே காய போட்டு சாக வைக்கிறது அப்படின்ற மாதிரியான தண்டனைகள்லாம் நிறைய இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாம் விட வந்து மிக மிக அதிகமான கடுமையான கொடுமையான தண்டனையை கொடுக்கக்கூடியது அப்படின்றது வந்து மொட்டை அடிச்சுக்கிறது அப்படின்றது. சாதாரண மொட்டை அடிக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. இதெல்லாம் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
மயிர் முளைக்கிறதுனால தான் என் மொட்டை அடிச்சுக்கிறான், அதே கையை காலை வெட்ட சொல்லி கை கால் முளைச்சுன்னா கை கால் முளைக்காத கைக்கு வந்து கையை வெட்ட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுகள்லாம் உண்டு. ஆனால் இந்த மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு மிக மிக மோசமான ஒரு கேவலமான ஒரு விஷயமான ஒரு தண்டனையை வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வந்து சமுதாயத்திற்கு புறம்பான குற்றங்களை செய்தவர்களுக்கு மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஊர்வலம் வைக்கிறது அப்படின்றது ஒரு தண்டனையாக இருந்திருக்கு. இதில் டக்குன்னு சிரச்சேதம் பண்ணால் அதோட அவன் செத்து போயிடுவான், தூக்கில் போட்டால் அதோட செத்து போயிடுவான், ஆன்மா எங்கே போகுது ஏது போகுதுன்னா தெரியாது. ஆனால் இதே இந்த தண்டனையை வந்து மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேலே ஊர்வலமாக ஊருக்குள்ளே எல்லா பக்கம் சுற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னா அது மாதிரி ஒரு மனதால் அடிபட்ட ஒரு விஷயம் அப்படின்றது வந்து வேறு எந்த விதமான ஒரு கேவலமே கிடையாது. அதற்கு பின்னால் நான் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறது ஒன்று தான், உயிரோடு இருக்கிறதும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரியான ஒரு தண்டனைகள்லாம் மிக கடுமையான தண்டனைகளில் இந்த மொட்டையடிக்கிறது அப்படின்றது ஒன்று இருந்தது. ஆனால் இதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து நம்மளுடைய ஈகோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து அகங்காரங்களையும் ஒழிக்க வல்லமை உள்ளது இந்த மொட்டையடிக்கிறது அப்படின்றது. அது எங்கே அடிக்கணும் அப்படின்னா நமது முதல் குழந்தைக்கு அதாவது எல்லா குழந்தைகளுக்குமே முதல் முட்டை அப்படின்றது வந்து இங்கே குலதெய்வ கோயிலில் ஏன் அடிக்க சொன்னாங்கன்னா இந்த அறிவியல் சித்தாந்தம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த குழந்தையினுடைய ஈகோவை தாயினுடைய கருவறைக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த குழந்தை கிரகிச்சுக்கிட்ட அந்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது குழந்தைகளுக்கு அடிக்கக்கூடிய மொட்டை. தன்னுடைய ஈகோவை ஒன்றும் வேண்டாம், ஒருத்தருக்கு வந்து சட்டை இல்லாமல் வெளியே போங்கன்னா அவர் போக மாட்டார், அடுத்து பனியன் இல்லாமல் போங்க அப்படின்னா சுத்தமாகவே போக மாட்டார். எல்லாத்தையுமே முடிச்சவனுக்கு வந்து ஜட்டியோட கோவம் இல்லாமல் கூட போகிறவங்க வந்து அது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு நல்ல தகுதியுள்ள மனிதனும் நல்ல ஒரு திறம் வாய்ந்த சிந்தனை உள்ள மனிதனும் சட்டை இல்லாமல் வெளியே போங்கன்னு போக மாட்டாங்க. அப்படி தனது உருவத்தை சிதைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இது இருக்கிறதுலையே வந்து தலை தான் வந்து அதிக இந்த வடிவேல் சொல்லுவார், மூஞ்சில் மட்டும் கை வச்சிடாத. அது என்ன காரணம் அப்படின்னா நம்ம பர்சனாலிட்டி குறைஞ்சி போயிடும் அப்படின்றது. அப்போ பர்சனாலிட்டி அப்படின்னு ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா அந்த பர்சனாலிட்டியை சொல்லக்கூடியது அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய முடி தான். அது இல்லை அப்படின்னா அவர் வந்து அவருடைய முழுமையான ஒரு உருவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய இந்த சாதுக்கள் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே முடித்தவங்க, அவங்க தன்னையே தன்னுடைய மாயையும் தன்னுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் ஒழித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த மொட்டையடித்தவங்க. அப்போ இந்த கிரகவாசிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து மொட்டையடிச்சுக்கிறது அப்படின்றது வந்து தன்னுடைய அகங்காரத்தையும் ஆணவத்தையும் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு அந்த முடி இல்லாமல் தனது கோலத்தை அலங்கோலப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த மொட்டையடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இந்த 1, 5, 9க்கு சம்மந்தப்படுத்தி தான் பல வழிபாடுகளை செய்திருக்காங்க. அப்போ இந்த 15 நாள் திருவிழாவில் வரக்கூடிய பெண்கள் ஆண்கள் கலந்துக்கும் பொழுது இங்கே திருமணம் பேசி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சார் இங்கே 2ஆம் இடத்துல ராகு இருக்குது சார், லக்கணத்தில் ராகு இருக்குது சார், 8ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல ராகு இருக்குது, அல்லது இந்த திருவாதிரை சதயம் சுவாதி இந்த இடத்துல வந்து ராகு இருக்குது, அல்லது இந்த நட்சத்திர பாதங்களில் வேறு ஏதோ ஒரு கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த அசுபதி கேது, அது கேதுனுடைய நட்சத்திரமான அசுபதி மக மூலத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது. இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த சூரியனே போயிட்டு சனி வீட்டிலே, சனி வந்து சூரியன் வீட்டிலே இருக்கார். இந்த மாதிரியான கிரக அமைப்புகள், இந்த அமைப்புகளெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வந்து உங்களுடைய ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, ஊர்காவல் தெய்வ வழிபாடு, அதேமாதிரி வந்து எல்லை தெய்வ வழிபாடு, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய இல்ல தெய்வங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த 1, 5, 9 இருக்கக்கூடிய கெடு பலன்கள், கெடு பாவங்களாக பாவிக்கப்படக்கூடிய அந்த பாவங்களில் இருக்கக்கூடிய கெடு கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே மெதுவாக விலக ஆரம்பிச்சிடும். அப்போ கேது அப்படின்னு சொன்னாலே கேதுடைய நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்கும் பொழுது விநாயகர் வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இப்போது அசுபதி மக மூலத்தில் வந்து ஒரு கிரகம் நின்றுருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் நீங்கள் தீபம் போடுறது நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே வந்து அந்த கர்மாவை ஒழிக்கக்கூடியது. பொதுவாக காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9 அப்படின்றது வந்து ஜென்ரலாக வரக்கூடிய ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தோன்னே வந்து ஒரு மிதுன லக்னமாக இருக்குது, 5ஆம் பாவம் ஏதாவது வரும், துலா ராசியாக வரும். அப்போ அந்த 5ஆம் பாவத்து துலா ராசியில் போயிட்டு ராகு உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய தாத்தனார் பாட்டனார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் ராகு போயிட்டு அந்த 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கு.
சுவாதி சாரத்தில் உட்காந்துருந்தா இன்னும் கடுமையாக ஏதாவது ஒரு சிரமத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க வம்சாவளிக்கு வந்து ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகுவாகப்பட்டவர் சுவாதி நட்சத்திரத்தில் துலா ராசியில் உட்காந்துருந்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஊருக்குள்ளே பல பெண்களிடம் இவருடைய சரசத்திற்காக, ஏன்னா இது வந்து இன்ப வீடு, பல பெண்களிடம் இவருடைய உடல் தேவைக்காக பல பெண்களை வஞ்சிச்சிருக்கார் அப்படின்றதான் அது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ மிதுன லக்கணத்திற்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனுடைய தன்மை இதை தான் சொல்லும். இது ஒரு தனித்த ஜாதகத்தில். இதே மாதிரி வந்து காலபுருஷ தத்துவத்தில் வந்து 5ஆம் இடத்துல வந்து ஒரு கெடுகிரகம் உட்காந்துருக்கு. சூரியனுடைய வீட்டில் ஏதோ ஒரு கெடுகிரகம் உட்காந்துருக்கு. சூரியனே உட்காந்துருந்தா பிரச்சனை கிடையாது. அதுவுமே சில நேரங்களில் வந்து மக நட்சத்திர சாத்திரம் உட்காந்துருந்தாங்கன்னா தந்தையார் வழியில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மரணத்தை தழுவி இருக்காங்க. அதாவது வந்து எதிர்பாராத மரணம், திடீர் மரணம், நம்ம அதாவது வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்நார்மலான செத்து போகிறவங்களாம் வந்து அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கக்கிழமை. கேது அப்படின்னு சொன்னாலே திங்கக்கிழமை வந்து யமகண்ட நேரத்தில் வந்து தீபங்கள் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அது ஒரு சாந்தி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கலாம். சனி திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரங்களில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அனுமன் வழிபாடு, இந்த அனுமன் வழிபாடு செஞ்சுக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் வந்து 1, 5, 9 அப்படின்றது வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குலதெய்வம் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது மூதாதையர்கள் வந்து வழி வழியாக அந்த இடத்துல அவங்களுடைய எண்ண வழிபாடுகள் எது நடந்தாலும், எது பிரச்சனை பண்ணாலும், என்ன தடைகள் வந்தாலும், தொழில் தடை, திருமண தடை, அதே மாதிரி வந்து காரிய தடை, வருமானத்தில் தடை, குடும்ப நடத்துகிற பிரச்சனை அப்படின்னா ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான சிரமங்களை தராது. குலதெய்வங்கள் அப்படின்றது வந்து நமது முன்னோர்கள் எந்த காலத்திலையும் ஒரு தகப்பை வந்து ஒரு மகனுக்கு வந்து துரோகம் அடைச்சதாக வரலாறு இருக்காது. அதேமாதிரி ஒரு தாய் தனது மகனுக்கோ தனது மகளுக்கோ வந்து துரோகம் அடைச்சதாக எப்போவுமே இருக்காது. அதுதான் சூரியனும் சந்திரனும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஜாதகத்தில் வந்து அப்நார்மலாக 1, 5, 9 பாவ கிரகங்கள் உட்காந்துருந்தாலோ, மேச சிம்ம தனுசு வீடுகளில் வந்து கேது மகம், அதாவது கேதுனுடைய அசுபதி மகம் மூலத்தில் வந்து கிரகங்கள் உட்கார்ந்துருந்தாலோ, அல்லது திருவாதிரை சுவாதி சதயத்தில் வந்து ராகுவோ அல்லது வேறு கிரகங்களோ உட்கார்ந்துருந்தாலோ நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்றது வந்து நமது முன்னோர்களாகிய குலதெய்வ வழிபாடுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜாதகங்கள் இருக்கக்கூடிய குற்றங்கள் வெகுவாக குறைந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.